வேற பாட்டி இன்னும் காணையில. இல்லை சாப்பிட்டுட்டு போ. எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே தின்னுங்க. கொழுந்தனாரே, எது மேலே கோவம் இருந்தாலும் அதை சாப்பாடு மேலே காமிக்காதுங்க. எனக்கு யார் மேலே கோவம் இல்லை, எல்லாம் இந்த சாப்பாடு மேலே தான் கோவம். சாப்பாட்டு மேலே என்னத்துக்கு கோவப்படணும்? இட்லி பூ மாதிரி இருந்தால் திங்கலாம், கல் மாதிரி இருந்தால் யார் திங்க? இதுக்கு தான் இட்லியே தினமும் நானே அவிக்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் அவிச்சா என் பிள்ளையே திங்க விடாமல் ஆக்கிட்டா. நான் உனக்கு 2 தோசை செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு போயேன். அதையும் சேர்த்து நீங்களே தின்னுங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏம்ல இப்படி கோவப்பட்டு போகிற? மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல மீனை வாங்கி குழம்பு வச்சு வைங்க. அப்பமும் குழம்பு நல்லா இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்கு சாப்பிட வரைய மாட்டேன். இல்லை நின்று ஒரு டம்ளர் காப்பியாவது குடிச்சிட்டு போ. போயிட்டானா? இப்போ உனக்கு சந்தோஷமா? செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் நீனே தின்னு. என் அத்தை இப்படி பேசுதியே? பெத்த பிள்ளை சாப்பிடாம பெருமைத்தோடு போகிறான், அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பெத்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. ஆமாம், உன்னைய மீன் கறி வரலான்னு பார்க்க சொன்னேன்னு பார்த்தியா? என்ன வரலத்த? வரலன்னு சொல்லிட்டு இங்கே நின்னோடனே மீன் கடையில் உள்ள மீனெல்லாம் நம்ம வீட்டுக்கு நேரி வந்துடுமோ? இந்த வயசான காலத்தில் நானே போய் மீன் கடையில் மீனை வாங்கிட்டு வரேன். வேண்டாத்த, நானே போய் வாங்கிட்டு வரேன். நெபரு நல்ல மீனாக ஒரு பெரிய மீனாக பார்த்து வாங்கிட்டு வா. ஒரு மீன் போதுமாத்த? ஒரு மீன் எந்த முறைக்கு காணும், 2 மீனாக சேர்த்து வாங்கிட்டு வா. சரி அத்தை, வாங்கிட்டு வரேன். மீனை வெட்டாமல் வாங்கிட்டு வரட்டுமா? என்னது, வெட்டாமல் வாங்கிட்டு வர போறியா? அதை கிடந்து யார் வெட்ட? ஒழுங்காக வெட்டி எடுத்து கொண்டு வா. உள்ளே போய் கூட எடுத்துகிட்டு போ. சரிங்கத்த, நல்லா நடிக்க பிடிச்சிருக்கா. சரி, கொஞ்சம் திருநெல்லில் உட்காருவோம். இன்றைக்கி என்ன தெருவில் ஒருத்தையும் நடமாடல? உள்ளே உட்காந்து எல்லாம் டிவி பார்த்துட்டு இருப்பாளுவேன். சரி, கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இருப்போம். என்னடி காலங்காத்தாலே தூக்கமா? தூங்க ஒன்றும் செய்யல, கொஞ்சம் நேரம் கிறக்கமாக இருந்தேன்னு கண்ணை மூடி உட்காந்தேன். வா, இதில் வந்து உட்காரு, கொஞ்சம் நேரம் கதை விடுவோம். என்னடி வீட்டில் ஒரு அணக்கல்ல? ஓ மருமலைங்க, அவள் இப்போ தான் மீன் கடைக்கு போய் மீன் வாங்க போயிருக்கா. நான் உனக்கு கேட்டால் கோவப்பட மாட்டியே? ஓ மேலே நான் என்னைக்காவது கோவப்படுக்கண்ணா? என்னன்னு கேளு. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முந்தையே உன் வீட்டு முன்னே ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருந்தேன், எங்கே எதுவும் பிரச்சனையா? அது ஏன் கேட்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கடன்காரி தான். எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையுமே கடன் வாங்கினது கிடையாது. அப்படி யார்கிட்ட கடன் வாங்கியிருக்க? நான் எங்கே போய் வாங்கினேன், என் மொபைல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நான் சொன்ன கடன்காரி வேறு எவ்வளோ இல்லை, இந்த வீட்டுக்கு மருமகனு ஒருத்தி வந்திருக்காள, அவளை தான். அவளை சண்டை போட்டா? ஆனால் என் கதுக்கு ஓன் சத்தமும் ஓ மொழின் சத்தமும் தான் கிடச்சி. அவள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு பேச வேண்டியதை பேசிட்டு அமைதியாக நல்ல பிள்ளை மாதிரி நின்றுடுவா. ஆனால் எங்களுக்கு நடிக்க தெரியாது பேர், அதனால தான் கெட்ட பேர் வாங்குகிறோம். சரிடி, அதை விட்டு தடு. சாப்பிட்டுட்டியா? எங்கே சாப்பிட? என் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன், அவனே சாப்பிடாம போகிறான். நான் எங்கே சாப்பிட? வருணா சாப்பிடாம போகிறான். அவன் நேற்று பொங்குனா சோறு மிச்சம் கிடந்துல, அதை தான் காலையில் குடிச்சிட்டு போகிறான். தருண் தான் சாப்பிடாம போகிறான். அவன் தான் சோறு கஞ்சி எதையுமே சாப்பிட மாட்டானே. பண்டம் தானே வேணும்னு கேட்பான், பண்டை தான் இன்றைக்கி செய்யலையா? என்னத்தை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இட்லியை வச்சாலும் தெரியல, கல் மாதிரி இருக்குது. அதான் என் பிள்ளை திங்காமல் போகிறான். உங்கள் வீட்டு இட்லி இன்றைக்கி பூ மாதிரி தானே இருக்கும், இன்றைக்கி எப்படி போயாச்சு? என்றைக்கு நான் செய்வேன் நல்லாயிருக்கும், இன்றைக்கி அவள் செஞ்சாலா அதான் நல்லா இல்லை. என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி அசந்து தூங்கிட்டேன், அதான் இன்றைக்கி என் பிள்ளை பட்டினியாக போகிறான். நேற்று காற்று மழையுமா இருந்து கரண்ட்டு போயிட்டு வந்துச்சே, நீங்கள் எப்போ மாவு அரைச்சிய? நேற்றுக்கு இங்கே மாவு அரைக்கலை, கடையிலேயே மாவு வாங்கினியே? ஆமாம், கடையில் இருந்தால் மூத்தவே மாவு வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான், அதை தான் இவள் வச்சுருக்கா. வேறு எப்படி உனக்கு இட்லி பூ மாதிரி கிடைக்கும்? குறுக்கு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அந்த கம்பில் சாஞ்சி உட்காந்துக்கிட்டேன். இன்றைக்கி கடையில் மாவு வாங்கினா எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாவ, கல் மாதிரி தான் இருந்தேன்னு. இன்றைக்கி அதனால் என் மருமக தோசை சுட்டு தந்துட்டா. தோசை நல்லா இருந்துச்சா? தோசை நல்லா இருந்து. தப்பு மாவு மேலே தான் இருக்குது, ஓ மருமக மேலே இல்லை. எதையும் முழுசாக தெரிஞ்சிக்காம ஓ மருமகளை திட்டாத. அவளை போல் ஒரு மருமக கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே தவறுந்தா கூட அப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு மருமகளை கிடைக்காது. அண்ணா ஓ மருமக வாரா? சரி, அப்புறமா பார்ப்போம். என்னத்தே, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? வெளியில் மீன் வருதான்னு பார்க்கன்னு வந்தவிய, அப்படியே இங்கே மருமக வந்தாச்சு. ஏத்த சொல்லிட்டு வரணுங்கிற பழக்கமே உங்களுக்கு கிடையாதோ? இல்லை மருமொழி, இங்கே எங்கேயாவது மீன்கார் நிற்கவலன்னு பார்க்க வந்தேன். வீட்டுக்கு வரணுங்க என்ன இல்லாமல் இங்கேயே நின்று கதை விட்டுட்ருக்கிய. இங்கே இனிமேல் மீன் வர கஷ்டம்தான், நான் மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வரட்டா? என்னது, அங்கேயும் போய் கதை விட்டுட்ருக்கியா? வேண்டாம், நானே போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் வீட்டில் போய் தேங்காயை திருவி வச்சுருங்க, அப்புறமா பூண்டையும் வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுருங்க. இங்கே வா பார்த்துட்டு இருக்காம வீட்டுக்கு போங்க. வேலை வெட்டி எதுவும் இல்லைன்னொன்னே வெட்டியாக கதை விட்டு நேரத்தை கிடத்தணும். எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியாடி? உண்மையிலடி, ஓ மருமக தங்கம், அவளெல்லாம் கஷ்டப்படுத்தாத. சரி, அப்புறமா பார்க்கலாம்.